இன்னைக்கு நம்ம தளபதி 68 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற டைட்டிலோட வந்திருக்க இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல நம்ம தளபதியோட 2 வெவ்வேறு ஏஜ்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்காங்க. சோ இத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி, பிரபுதேவா, பிரசாந்த், ஸ்னேகா, வைபவ், பிரேம்ஜிலாம் நடிச்சு வர 2024 சம்மருக்கு ரிலீஸ் ஆக போற படம் தான் தளபதி 68. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இன்டர்நெட்ல வைரலா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற டைட்டிலோட வெங்கட் பிரபுவோட வழக்கமான சிக்னேச்சர் ஸ்டைலான வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்ற ஒன்லைனரோட கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கவே ரொம்ப கூலா இருக்கு. ரொம்பவே யங்கான ஒரு ஏஜ்ல ஒரு தளபதியும் அப்புறம் மிடில் ஏஜ்ல ஒரு தளபதினு 2 தளபதி இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பாக்குறப்போ கண்டிப்பா இந்த படம் ஒரு அப்பா பையனுக்கான படமா இருக்காது அப்படின்னு ரொம்பவே கன்ஃபார்மா சொல்ல முடியுங்க. எப்படி நான் அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, வெங்கட் பிரபு கடைசியா எடுத்த மாநாடு படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அதனால இப்போ தளபதியை வச்சு இவர் எடுக்கிற இந்த படமும் கண்டிப்பா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானர்ல தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, இந்த படம் 2019 ரிலீஸ் ஆன ஜெமினி மேனை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கிறதா தான் ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. ஆனா லாஸ்டா தளபதி நடிச்சு ரிலீஸ் ஆன லியோவும் ஒரு ஹாலிவுட் படமான ஹிஸ்டரி ஆஃப் ஃபைனான்ஸை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்ததால தளபதி 68 கண்டிப்பா ஒரு ஹாலிவுட் படத்தை இன்ஸ்பயர் பண்ணலாம் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நாங்க நினைச்சோம். பட் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பாக்குறப்போ ஜெமினி மேனை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்துருக்காங்களோன்னு எங்களுக்கு தோணுதுங்க. 2019 வில் ஸ்மித் நடிச்சு வெளிவந்த ஜெமினி மேன் அப்படின்ற படம் ஒரு பிரசன்ட்ல இருக்க கேரக்டருக்கும் பாஸ்ட்ல இருக்கிற கேரக்டருக்கும் இடையில நடக்கிற ஒரு கேமா தான் இருக்கும். சேம் வில் ஸ்மித் தான் ஓல்ட் அண்ட் யங் கேரக்டரா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இப்போ நம்ம தளபதி 68லயும் இதே கோர் பிளாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி பிடிச்ச மாதிரி வெங்கட் பிரபு கொடுக்க போறாரு. இந்த யங் கெட்டப்காக தான் தளபதியும் வெங்கட் பிரபுவும் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போயிருந்தாங்க. அங்க போய் பண்ணதுனால தான் இந்த யங் கேரக்டரோட அவுட்புட் ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. யங் கேரக்டர் பார்க்கவே ரொம்ப கூலாவும், ஓல்டு கேரக்டர் ரொம்பவே கிளாஸாவும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல ஒரு குவைட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, லைட் கேன் டிவோர் தி டார்க்னஸ் பட் டார்க்னஸ் cannot consume the light அப்படின்னு இருக்கு. அதாவது இருளை வெளிச்சம் மறைச்சிரும், ஆனா வெளிச்சத்தை இருளால விழுங்க முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைட் விசஸ் டார்க், அதாவது குட் விசஸ் இவில். சோ கண்டிப்பா இந்த 2 கேரக்டர்ல ஒரு கேரக்டர் நெகட்டிவா தான் இருக்க போது. அது யாருன்றதே நமக்கு படம் ரிலீஸ் ஆன அப்புறம் தான் ரிவீல் பண்ணுவாங்க. என்னோட கெஸ் படி இந்த யங் கேரக்டர் தான் நெகட்டிவ் ரோலா இருக்கணும். எப்படி சொல்றேன்னா, ஜெமினி மேன் படத்திலையும் யங் ரோல் தான் நெகட்டிவ் ஷேர்ல காமிச்சிருப்பாங்க. சோ ஃபைனலி இந்த ஃபர்ஸ்ட் லுக் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே சூப்பரா வந்திருக்குங்க. கண்டிப்பா வெங்கட் பிரபுவோட ஒரு மாஸ்டர் பீஸா தான் இந்த படம் இருக்க போகுதுல எந்த சந்தேகமும் இல்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.